உண்மையாகவே இந்த கூடுகையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உண்மையாகவே வழிநடத்துகிறார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்ம மத்தியில சகோதரி செல்வி அவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து உண்மையாகவே ஜீவனுள்ள வார்த்தைகளை உண்மையும் உத்துவமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தர் உண்மையாகவே அவர்கள் அதை ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பாங்க. நாங்க அண்ணனோடு இருக்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப அதிகமாக எங்களை நேசித்த ஒரு சகோதரி. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அவர்கள் இந்த நம்ம வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஏன் இது மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துறோம், ஏன் இந்த கூடுகை நம்ம ஒரு தலைப்புகளை கொடுத்து பகிர்ந்து கொள்ள நம்ம சொல்றதை படிச்சிருப்பாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நம்ம சர்ச்சைக்கு போறோம் வரோம். இந்த கர்த்தராகிய ஏசி 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு தான் நம்ம போனோம். இந்த நிச்சயம் இருந்தா சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த வேலையை நம்ம செய்யணுங்க. இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டணும், சிறுமைப்பட்டவர்கள் விடுதலையை கொடுக்கணும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவர்களை கூறவும். இதுதான் ஒரு ஊழியத்தினுடைய அடிப்படை. இதை நம்ம அப்படியே டல்லா இருந்து நம்மளை யாரும் கை தூக்க விடமுன்றாங்க நம்மளே. அதனால தான் இந்த தலைப்புகளை கொடுத்து ஒரு பயிற்சி களத்துல ஒரு யுத்த களத்துல நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஒப்பனையாக தான் இந்த இன்னும் நிறைய வசனங்கள் நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ பட்டணத்துக்கு தெருக்களிலும் நீ போய் சொல்லு, அதே போல நீ போய் கனிக்கோடு, இது மாதிரி நிறைய வேதத்துல அதற்காக எக்ஸாம்பிள் இருக்குங்க வசனங்கள். நீங்கள் மத்தியில் கூட படிச்சீங்களா, நீங்க சகல ஜாதிகளுக்கு புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை போய் அறிவிங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. இயேசு குறித்து பிரசங்கிக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கணும், சிலுவையில் அர்ப்பணித்து சொல்லலாம். அது போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கலாம், நீதியை பிரசங்கிக்கலாம். இது போல கர்த்தர் உண்மையாக நமக்கு அதற்கு நிறைய ஆதாரத்தை கொடு. ஆகவே இந்த கூடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய், பேதைகளை ஞானியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து நம்ம இந்த கூடுகையில் அநேகரை சேர்த்து நம்ம பயிற்சிக்கிறோம். அவங்க உண்மையாகவே நிறைய போதகர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. 85 போதகர்கள் இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறதுனாலதான் அவங்கள நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆவியோடும் உண்மையோடும் நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் செல்வி சகோதரி 14வது தலைப்பாக 15வது தலைப்பாக எச்சரிக்கையாயிருங்கள். ரோமர் 16:17 அடிப்படையில எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பில சகோதரி பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நல்லவர். சகோதரி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியாளுக்கு தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பின் கீழ ரோமர் 16:17 வசனம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுலையா சொல்றார். இது ரோமர் சபைக்கு இதுல 16ஆம் அதிகாரத்துல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொருவரும் பவுலோடு கூட இருந்து ஊழியம் செஞ்சவங்க, தோள் கொடுத்தவங்க, கழுத்தை கொடுத்து பாடுகளிலும் கஷ்டத்திலையும் பண உதவி எல்லாத்தையும் ஊழியத்தின் தேவைகளை சுமந்து அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அவர் வாழ்த்துதலையும் நன்றிதலையும் சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இதுல கொடுக்கிறார். அதே போல தேவன் நமக்கும் இந்நாள் வரைக்கும் நமக்கு கற்றுக்கொண்ட சத்தியத்தின் நிலைத்து நிற்கும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை எச்சரிக்கையா இருங்கள் என்று நம்மளோடும் பேசுகிறார். இன்றைய நாளில் ஒரு 3-4 டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா 4 எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம தியானிக்கலான்னு இருக்கிறோம். முதலாவது, ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆத்துமாவை குறித்து ஸ்தோத்திரம், மிகவும் எச்சரிக்கையா இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆத்துமானா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அதோடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அப்ப ஆத்துமானா என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, மனிதனை அந்த மண்ணினாலே உண்டாக்கி மனுஷனை எப்படி சொல்ற, மண்ணினால உண்டாக்கி ஆண்டவர் சுவாசத்தை அவன் ஆசையில ஊதினாராம். அந்த ஊதினதுனால அது என்ன பண்ணுச்சு, அந்த மண்ணான அந்த உருவம் ஜீவ ஆத்துமாவாய் வெளிப்பட்டது. அப்ப இந்த ஜீவ ஆத்துமாவாய் ஆன அந்த ஆத்துமாக்குள்ள அதிகமான போராட்டங்கள். ஓகே, பாவம் செய்ததுனாலதான் அன்னைக்கு ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டதுனாலதான் அநேக காரியங்கள், இடரலை உண்டாக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களா இருந்தாலும் சரி, அந்த ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆவி தேவனுக்கிட்ட போகுது, அவர் கொடுத்தது, அது திரும்ப தேவனுக்கிட்டே போகுது. சரீரம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்புது. ஆனா இந்த ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை. அது தேவனை போல நிச்சயமாய் அழியாமல் வாழக்கூடிய அந்த ஆத்துமாவை நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி ஆத்துமாவை நித்தியத்துக்கு ஏற்ற வழியில நம்ம என்ன பண்ணணுமா, நடத்தணுமா. அதனால எசேக்கியேல் 18:4 சொல்லுது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எல்லா ஆத்துமாக்களும் அவருடைய என்னைக்கு ஆதாமினுடைய நாசையில் சுவாசத்தை, அந்த மூச்சு காத்த ஊதுனாரோ, அது அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய ஜீவன் தேவன் கொடுத்த இந்த சுவாசம் அவர் கொடுத்தது. அப்ப அதை நஷ்டப்படுத்தவோ அதை பாவத்துக்கு உட்படுத்தவோ நம்ம கூடாது. அதனால அதுக்கான தெளிவு நமக்கு வேணும். நீதிமொழிகள் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அதனால இந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அறிவு, புத்தி, இப்படிப்பட்ட காரியங்கள், அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியது எது அப்படின்னா இந்த ஆத்துமாவில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த ஆத்துமாவை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து பிரகாசிக்க பண்ணும்படியா அந்த ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு நம் பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்துமா சோர்ந்து போகுது. எசேக்கியேல் 18:4 சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும்னு சொல்லுது. ரோமர்ல சொல்றாரு 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சரீரம் தான் பாவம் செய்யுது, ஆனா ஆத்துமா அதனால பெரிய சோர்வுகளையும் மரணத்தையும் பாதாளத்தையும் அது சந்திக்குது. அப்ப அந்த ஆத்துமாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பேதுரு 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இருங்கள் அப்படின்னு. அப்ப இந்த பொல்லாங்கான் இந்த மாம்சத்துல நிறைய தூண்டக்கூடிய காரியங்கள், இந்த ஆத்துமாவை சேதப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அந்த குணாதிசயங்களை விட்டு விலக வேண்டியது நம்மளுடைய கடமை. இல்ல நம்ம அதன்படி நடக்கல அப்படின்னா வெளிப்படுத்தல் 20:14 சொல்லுது, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலினால் தள்ளப்பட்டு இருக்கிறது. இது 2வது மரணம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மறிச்சிட்டோம், பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைச்சிருக்கிற நாம 2வது மரணத்துல நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் பரதேசியை கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கும் பொழுது நமக்கு அந்த மரணமும் பாதாளமும் அக்கினி கடலும் நமக்கு தேவையில்லை. அதுக்காக நம்மள ஆண்டவர் படைக்கல, அதுக்காக நம்மள முன் குறிக்கல, நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கல, ஆத்தும ரட்சிப்பு அதுக்காக நமக்கு கொடுக்கல. அப்ப நம்மளை எதுக்காக அவரு உருவாக்குனாரோ, எதுக்காக அவர் நம்மளை பயன்படுத்த அவருக்கு திட்டமிட்டு இருக்கிறாரோ அதுக்காக நாம் ஒவ்வொருவரும் பாரப்படுவது அது அவசியம். மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி செய்யும் பொழுது அது அழிவின் பாதைக்கு பாத்திரமாகிறது. அப்ப அந்த மாம்சமும் மரணமும் மனசும் என்ன சொல்லுது, அதை செய்யும் போது அதோட பாதை எப்படியா இருக்குது, அது அழிவின் பாதையா போகுது. அப்ப அங்க இருந்து உருவாக்கும் பாசம், அன்பு, விருப்பு, வெறுப்பு, இது எல்லாத்தையும் அளவுக்கு மீறி அது ஆத்துமாவை என்ன பண்ணு ஒரு விதமா பாசத்தினால பிணைப்பாகிறது. ஆத்துமா பிணைப்பாகிறது. அப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், அந்த யோனத்தானினுடைய தாவீதினுடைய அவங்களுடைய சிநேகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:1-3 சொல்றாரு, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தாராம். அப்ப அன்பு பெருகும் பொழுது அந்த பாசம் எப்படியா இருக்குது, பிணைப்பு, ஒன்றோடு ஒன்று எப்படி சிநேகிச்சு இணைஞ்சு இருக்குது, ஆத்மாவோடு ஒன்றா இசைந்து இருக்குதுன்னு 1 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப சரீரம் வேசித்தனம் செய்யும் போது ஆத்மா என்ன பண்ணுது, கரைப்படுது.
சரீரம் ஆகாரத்தினால் திருப்தி அடையும் பொழுதும் அதுக்கு காரணமான ஒரு காரியத்துல என்ன பண்ணுது, அது ஆத்தும் ஆசீர்வதிக்குது. அப்ப இந்த சரீரத்துல அந்த மாம்சம் அது ஒரு திருப்தி ஆகும் பொழுது ஆசீர்வதிக்கிற காரியம் எது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஈசாக்கு அந்த ருசியுள்ள பதார்த்தங்களை சமைச்சு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டுட்டு அந்த சரீரம் அந்த மாம்சம் திருப்தி ஆகும் பொழுது ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்படியாய் இதுவே சரீரத்தை பட்டினி போடும் பொழுது ஆத்துமா ஒடுங்குகிறது. அப்ப பட்டினி போடும் பொழுது ஏசாயா 58:3 சொல்லுது, உபவாசத்தால் ஆத்துமாவை ஒடுக்கும் பொழுது அந்த ஜெபம் நம் உள்ளான ஒரு மனுஷனுக்குள் ஒரு மாற்றத்தை நமக்கு காட்டுகிறது. அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம்னா நினிவே ஜனங்க, எலியா கூட சொல்லலாம், எலியாவின் காரியங்கள். அப்ப நினிவேவுக்கு தேவன் இரக்கம் செய்யும் காரணம் அவர்களுடைய ஆத்துமாவினால் உண்டான மாற்றமே. ஆத்துமா சேதப்படுத்தாமல் இயேசு மண்டையில் சேரும் பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இந்த ஆத்துமாவை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு ஆத்துமாவை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கும்படி இந்த வார்த்தைகள். இரண்டாவது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:16. அப்ப உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருக்க சொல்லி, அப்ப என்னை குறிச்சு என்ன அப்படின்றது பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:6, ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, அவரு ரத்தத்தினால கழுவி பாவங்கள் நம்மளிடத்துல இருந்த பாவங்களை எல்லாம் எடுத்துட்டு அவரு சொந்த ரத்தத்தை கொடுத்து கரையம் கொடுத்து நம்மளை கழுவி ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் நம்மளை அழைச்சிருக்கிறாராம். நம்மள ஆசாரியர்களாயும் ராஜாக்களாயும் அழைச்சி 1 பேதுரு 2:9 சொல்றாரு, எதுக்காக நம்மள ஆசாரியர்களாயும் ராஜாக்களாயும் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய புண்ணியங்களை நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று. ஒரு தகுதியுமே இல்லாத நமக்கு அழைக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிற மத்தியில, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில சிலரின் மத்தியில நம்மளை அழைச்சி நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் சொந்த மகனாயும் மகளாயும் நமக்கு நம்மளை நம்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைச்சிருக்கிறாரு. எதற்காக? அவருடைய புண்ணியங்களை சொல்லி வரும்படியாக, அறிவிக்கும்படியாக. அப்ப அவருடைய புண்ணியங்களை நாம் சொல்லி வருகிறதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து, அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏசாயா 43:12 சொல்றாரு, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை அப்படின்றாரு. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சி அப்படின்றாரு. நான் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன். நீங்க செஞ்ச நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மீறுதல்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு பாவியை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்ப நான் தான், அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து நமக்குள்ள பிரதிபலிக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய சாட்சி, நான் மற்றவங்க பார்த்து என்னுடைய சாட்சியின் மூலமா நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்றார். அப்ப என்னுடைய வாழ்க்கை ஜீவியம்தான், என்னுடைய ஜீவியம்தான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள்கிட்ட பேசும் பொழுது கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ, குமாரனுடைய சித்தத்திற்கு நாமளும் ஒவ்வொரு நாளும் எந்த வழியில நடக்க சொல்லியிருக்கிறாரோ, எந்த செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நாம் என்ன பண்ணணுமா, கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய வழியில நம்ம நடக்கணும். அப்ப மற்றவர்கள்ட்ட நம்ம பேசும் பொழுது கூட ஏதோ வசனத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லாம, யோவான் 5:19 சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறாராம். அப்ப ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா பிதா என்ன சொன்னாரோ அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் இருந்தும்
பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து செய்த குமாரனுடைய சித்தத்துக்கு நாமும் என்ன பண்ணணும், அப்படியாய் அறிந்து அவரு நடக்க வேண்டிய வழி எதுவோ, சத்தியம் எதுவோ, நமக்கு ஜீவனா இருக்கிறவர் அவரா இருக்கிறார். அதனால அந்த பாதையில, சத்தியத்தின் பாதையில நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி நம்ம சுயமா ஏதாவது பேசணுன்றதுக்காக ஜபங்கள்லயோ மற்ற காரியங்கள்லயோ சும்மா ஏதாவது வீண் கதைகளை பேசி வெட்டியா நம்ம எதையுமே கழிக்காதபடிக்கு வேதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுலதான் இதுல நீதிமொழி இது இப்ப நம்ம ரோமர்ல வாசிக்கும் பொழுது அதுல ஆண்டவர் சொல்றாரு, பேதைகளை 16:19 சொல்றாரு, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்ப ஒரு காரியத்தை செய்யறது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் கொடுக்கிறாரு. ஒரு காரியம், தீமையான காரியத்திலிருந்து எப்படி வெட்டி விலகி வரணும் அப்படின்றதுக்கும் நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படின்னா தேவ சமூகத்துல இருந்துதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவரு தான் நமக்கு சொல்லியும் தர முடியும். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவங்களுக்கு நம்ம பிரதிபலிக்கிறவங்க, காட்டுகிறவங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பவுலையா சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:27. அப்ப ஒவ்வொரு நாளும் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படினாலும் உலக பிரகாரணமா, உலக ஐஸ்வர்யத்தினாலும் லௌலிக துக்கங்களினாலும் மயக்கத்தினாலும் அப்படி இப்படிமா வாழ்ந்துட்டு ஏதோ சத்தியத்தை சொல்றோம் போகணும் அப்படின்றது மாதிரி இல்லாம, என்னுடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருந்து, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருப்பான். அப்ப கிறிஸ்து எனக்குள் இருக்கும் பொழுதுதான் அதை வெளியே காட்ட முடியும். அப்படி நம்ம காட்டும் பொழுதுதான் நம்ம மற்றவங்களுக்கு, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களா இருக்கிறீர்கள். என்னுடைய ஜீவியம் யாருக்கும், சபையிலையும் சரி மற்றவங்களுக்கும் நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும், இடரல் அற்றவர்களா தான் இருக்கணும். இடரலை கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அப்ப எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய அந்தகாரத்துல வெளியே தெரியாம 1-2 கொரிந்தியர் 4:2 சொல்றாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அப்ப சத்தியத்தை, பரிசுத்தமானது இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, ஜீவனுள்ள இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது ஜீவனோடு, பரிசுத்தத்தோடு, அன்போடு அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது, எனக்குள்ள இருக்கிற வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் முதல்ல வெறுக்கணும். தந்திரமாய் நடக்கக்கூடாது, அங்க ஒரு வேஷம் போடக்கூடாது, உன்னை குறித்து நீ எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ற இந்த காரியங்களை குறிச்சு, உபதேசத்தை குறிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னை குறித்து நீ எச்சரிக்கையா இருந்து இந்த காரியங்களை சொல்றாரு. உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுல அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மத்தேயு 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். இந்த பரிசேயர் சதுசேயர் யாரு அப்படின்னா, உயிர் தெழுதல் இல்லை, தூதன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த சதுசேயர். இந்த பரிசேயர் யாரு, இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த சதுசேயர். இது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 23:8 சொல்றாரு, சதுசேயர் உயிர் தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ இவ் இரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த சதுசேயர் இரண்டுமே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க யெகோவா விட்னஸ். இது ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்றவங்க பரிசேயர். ஆனா மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல யோவான் என்ன பண்ணுவாரு, எருசலேமை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி அங்க இருக்கிற அந்த ஜனங்களை சத்தியத்தின் பாதையில நடத்தி தன் பாவங்களை அறிக்கை செய்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இந்த 2 கூட்டத்தாரும் சதுசேயரும் பரிசேயரும் என்ன பண்றாங்க, அங்க வர்றாங்க. இவங்களுக்கு எதனால இவங்க வர்றாங்க அப்படின்னு அவரு என்ன பண்றாரு, கோவப்பட்டு அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு
விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி யோவான் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல கடிச்சு கொள்வார். அப்ப உயிர்த்தெழுதலே இல்ல, தூதன் இல்ல அப்படின்னு சொல்ற, திரும்பி நீங்க எதுக்கு ஞானஸ்தானம்? இப்ப நம்மளும் அப்படிதான். எப்படின்னா அதாவது என்னன்னா, சர்ச்சுக்கு போறோம் வரோம், எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இல்லாதபடிக்கு பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போறாரு. அந்த நியாய தீர்ப்புல நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்க போறவரும் அவருதான்ற இந்த எல்லா தெளிவும் நமக்கு இருந்து நம்ம உண்மையும் உத்தமத்தோடு என்ன பண்ணணுமா, அவரை பின்பற்றணும். இந்த பரிசேயர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை இவங்க என்ன பண்ணுவாங்க, உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க ஒரு ரோமர் அந்த ஆர்சிங் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உருவத்தை வச்சுக்குவாங்க, மனுஷனுடைய கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வணங்குறவங்க. ஆனா நமக்கோ தேவன் ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்து புத்தியை கொடுத்து வழி இதுவே என்று நம்மள என்ன பண்றாரா, நடத்தி வருகிறார். அதனால இப்படிப்பட்ட புளித்த மாவை குறித்து, இப்படிப்பட்ட உபதேசங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்படுது. நாம் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படுவது நாயின் சுபாவம், மிருக குணத்தை காட்டுகிறது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, நாய் அசிங்கமானது சுபாவம், கக்கினதையே திரும்பவும் அது தின்னுது. அதுக்குதான் நீதிமொழிகள் 26:11 அது சொல்லப்படுது. தன் கக்கினதை திரும்பி அது சாப்பிடுறது அப்படின்றது. நம்மள ஆண்டவர் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைத்த நாம திருப்பி பாவத்துக்கு மறிச்சு திருப்பி பாவத்திலேயே நம்ம பிழைக்கிறது எப்படி? எதெல்லாம் பாவத்தை விட்டுட்டு நம்மள ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டுகிட்டு வந்தாரோ, நம்மள கழுவுனாரோ, நம்ம கிட்ட இருந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் கழுவிதான் சுத்திகரிச்சுதான் நம்மள பாவத்தை மன்னிச்சுதான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. திருப்பி நாம் பழைய பாவத்துக்கு நாம் திரும்புவது அது கூடாத காரியம். அதை குறிக்கிற காரியங்கள் அதுலதான் பாவத்தை மறித்து நாம் திருப்பி அந்த ரோமர் 6:2 சொல்லப்படுது. அப்ப நம்ம திரும்பி பழைய காரியங்கள் பழைய பாவங்களுக்கு நம்ம திரும்பாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுது. ஆடும் பன்றியும், இப்ப ஒரு பன்னியும் ஒரு ஆடும் ஒரு சாக்கடையில விழுந்துருச்சு அப்படின்னாக்க ஆடு என்ன பண்ணுது, எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து எழுந்திருக்க முடியுமோ எழுந்திருச்சு அது என்ன பண்ணுது, போய் தன் மீது இருக்கிற அந்த பாவ கரைய அந்த சேற்றை என்ன பண்ணுது, சாக்கடைய அது நீக்கி அதுல இருந்து வெளிவர அது முயற்சிக்கும். ஆனா பன்றி என்ன பண்ணும், அது போய் திரும்ப திரும்ப அதுல படுத்து அதனுடைய சுகத்தை அது அனுபவிக்கும். நாமளும் அப்படிதான் எத்தனையோ தடவை தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து இதெல்லாம் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி விட்ட காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனாலும் சூழ்நிலையின் நிமித்தமாவோ இல்ல எதன் நிமித்தமாவோ நம்ம என்ன பண்றோம், எதையெல்லாம் விட்டுட்டோமோ திரும்ப திரும்ப அதை போய் எடுத்து திரும்ப நம்ம என்ன பண்றோம், உலகத்தார் மாதிரியே தேவனையும் பிரியப்படுத்துறோம், நான் உலகத்தையும் பிரியப்படுத்துகிற காரியங்களா நமக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதாவது அதுக்குதான் மத்தேயு 7:6 சொல்றது, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தம் உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் ஒன்றாய் இணைந்து வாழ முடியாது அப்படின்றத அங்க காட்டுகிறது. ஏசையா தீர்க்கதரிசி சொல்றது, ஏசையா தீர்க்கதரிசி பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்டார். ஆனாலும் தேவனுடைய வெளிச்சம் அவர் மேல் விழுந்த பொழுது தேவன் விரும்பாத சில காரியங்கள் அவரிடத்தில் காணப்படுகிறதை உணர்ந்தார். ஆகவே அதன் நிமித்தம் அவர் புலம்பி, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மக்களின் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் என்று கதறி அவர் என்ன பண்ணார், தன் பாவத்தை அறிக்கை செய்தார். தேவன் அந்த சுபாவத்தை ஏசையா கிட்ட இருந்து எடுத்து போடும்படியா சேராபீன்களின் ஒருவனை பறந்து வந்து பலிபீடத்தின் அக்கினி குறடுகளினாலே அவருடைய உதடுகளை தொட்டு சுத்தமாக்கினார்னு சொல்லுது. அப்ப ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும். இன்னும் நமக்குள்ள நமக்கே அறியாத தன்னை பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணணும், நம்மளை சீர்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்தி நமக்குள்ள இருக்கிறது, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்னன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க, உமக்கு பிரியமான வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன்னா எதெல்லாம் இன்னும் ஆண்டவரே எனக்கு தெரியாமல் எனக்குள்ள இருக்குதோ ஆண்டவரே இதை வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ஏசையா போல நம்மளும்
தேவ சமூகத்துல நம்மகிட்ட தெரியாத உள்ள இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த சுபாவங்கள் ஒவ்வொன்றா வெளி வரும்பொழுது தான் நமக்கே அது என்ன பண்ணு பெரிய தண்ணியா மாறுது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாமளும் என்ன பண்றோம், விலகணும். நாமும் அந்த அசுத்த சந்ததியை விட்டு விலகி வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்ப நமக்கு எல்லாமே எப்படியா இருக்குது அப்படின்னாக்கா, ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்றார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6:17-18. அப்ப நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம உண்மையும் உத்தமத்தோடு இருக்கும் பொழுது அவர் நம்மள பரிசுத்த ஜாதியா மாத்திரம் இல்ல, சொந்த ஜனமாவும் சொந்த பிள்ளையாவும் நம்மள அழைச்சிருக்கிறார். அப்ப நம்மளை அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை நம்பி நம்மளை நம்பி இருக்கிறார் அவர். அந்த நம்பிக்கைக்கு நாம் என்ன பண்ணணும், பாத்திரவான்களாய் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நாயினுடைய அடுத்த சுபாவம் ஊளையிடுவது, ஊரை சுற்றி திரிவது. அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கும். அது ஒரு கூட்டத்தை சேர்த்துக்குன்னு அது நான் தான் பாரு அப்படின்னு சொல்லி அது பெருமை காட்டிக்கிற காரியங்களா, அது அப்படியே ஊரை சுற்றி சுற்றி வரும். யார் வீட்டுல என்ன நடக்குது, எங்க இருக்குது, என்ன ஏதுன்னு பாக்குறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அந்த சங்கீதம் 59:6 சொல்லப்படுது, தேவ பிள்ளைகளே வீண் வார்த்தைகளை பேசி ஆத்துமாவை கெடுத்து விடாமல் பக்தி விருத்திக்கான பேச்சுக்களையே பேசுவீர்களாக. இன்னைக்கு நாமளும் ரட்சிக்கப்பட்டு தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம மூக்க நுழைக்கிறதும் நாவை கெடுத்துக்கிறதும் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஒரு வார்த்தையை நம்ம பேசும்பொழுது இன்னொரு வார்த்தை பேசும்போது அங்க என்ன பண்ணுது, வேற மாதிரி ஆகிடுது. அது தேவையில்லையா, தேவையான காரியத்துல பேசிட்டு தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம விலகி நம்மள வெளியே வர்றதுக்கு, நம்ம ஆத்துமாவை பாவத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த தெளிவோடு நம்ம என்ன பண்ணோமா, நாய் ஊழையிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து ஊரெல்லாம் சுற்றி யார் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத பார்த்துக்கிட்டு அந்த காரியம் நமக்கு வேண்டாம், அந்த சுபாவங்கள் நமக்கு வேண்டாம். நமக்கு எது தேவையோ, எது வழியோ, எது சத்தியமோ, எது பரலோகத்துக்குரியதோ அதை மாத்திரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது, கொஞ்சமா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த நாவை காத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தேவன் தாமே நமக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கு இந்த தலைப்புல ரட்சிப்பில் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்பட்ட ரோமர் 16:17 சொன்னது போல, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆண்டவர் இன்னைக்கு அப்படியாதான் சொல்றாரு. பாவம் எது பாவம், ஆத்துமாவை கெடுத்துக்கிறது. அந்த ஆத்துமா நித்தியமா பரலோகத்துல தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியது. அந்த ஆத்துமாவை கெடுத்துக்காத, நீதிக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்கள், அந்த ஆத்துமாவுக்கு சேதத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களிலிருந்து எப்படி விட்டு விலகணும், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்களோடு நம்ம பேசுகிற பேச்சினால இடரல்களும் பிரிவினைகளும் வருதா, அந்த காரியங்களிலிருந்து நம்ம அழகா வெளியே வந்துடணும். எதெல்லாம் நமக்கு பாரமான காரியங்களா இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சேதாரமான காரியங்களா இருக்கிறதோ, அதுல நமக்கு 1000 லாபமாகவே இருந்தாலும் அது நமக்கு ஒரு புறத்தை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றத ஆண்டவர், அது அன்னைக்கு பவுலையா ரோமர் சபையாருக்கு சொன்னது போல நமக்கும் இன்னைக்கு இந்த தலைப்பின் கீழே ஆண்டவர் நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால எதுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருந்து அந்த நித்தியத்துக்குள்ள நம்ம போகணுமோ, அந்த பரலோகத்துக்குள்ள நம்ம போகணுமோ, அநேகருக்கு நம்மளை சாட்சி உள்ளவர்களா நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இருக்குதோ அதையெல்லாம் விட்டு விலக்கும்படியாய் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதுன்னு பார்த்து அதையெல்லாம் தேவையில்லாதவைகளை விட்டு விலகும்படியாய் இடரலை உண்டாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மளை வெளிவரும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார்.
காலம், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னும் ஏதோ போறோம் வரோம் இருக்கட்டும் எல்லாம் அப்படின்றது மாதிரி இல்லாத எல்லாத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால கர்த்தர் தாமே நமக்கு இன்னும் பயத்தையும் பக்தியையும் கொடுத்து, நடுக்கத்தையும் கொடுத்து, உண்மையும் உத்தமத்தோடு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வாழ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை அளிப்பாராக. இன்றைய நாளில் நாம் இன்றைக்கு இந்த கூடுனதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயத்தோடு அடியாளுக்கு தயவு பாராட்டின இந்த தலைப்புக்காகவும் இந்த சத்திய வார்த்தைக்காகவும் நன்றியோடு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நான் கூட இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது பொருளாசை குறித்து, இது போல ஜெனரலா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, மனுஷரை குறித்து இப்படித்தான் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். இன்றைக்கு உண்மையாகவே எச்சரிப்பின் சத்தமாவே இருக்குது நமக்கு இந்த கூடுகைக்கு. ஆகவே இது உண்மையாகவே நல்ல ஒரு ஆழமான ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளை, நிறைய வார்த்தைகளை கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 25 வசனங்களுக்கு மேல நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவே இதை உண்மையாகவே மீண்டும் நம்ம ஒளிபரப்போம். இதை பொறுமையாய் கேட்டு உண்மையாகவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமா இருக்கிறது. கடைசி காலத்துல கடைசி விளிம்பில நிற்கிற நாம் ஆத்துமாவை குறித்து, அந்த அழியாத ஆத்துமாவை உண்மையாகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்து அதை அழிவில்லாமல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று, ஆத்துமாக்காக போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைக்கு உண்மையாகவே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அந்த ஆத்மாவை எந்த காரணத்தை மட்டும் நம்ம சேதப்படுத்தக்கூடாது. அந்த ஆத்மாவை குறித்து நல்ல ஒரு அந்த செய்தி, இந்த உண்மையிலுமே இந்த மெசேஜ் நம்மளுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு பலப்படுத்துகிற, ஆத்மாவை உயிர்ப்படைய செய்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தமாவே இருக்கிறது. ஆத்மாவுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது, நம்மை குறித்த நம்முடைய உபதேசத்தை, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் யாரெல்லாம் நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றோமோ நம்ம கூடுகைக்கு நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது. நம்ம உண்மையாகவே கர்த்தர் ராஜாக்களையும் ஆசாரியர்களாகவும் புண்ணியங்களை அறிவிக்கபடியால் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாயும் நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நம்ம உபதேசத்தை குறித்து மிக நம்மை குறித்தும் நம்ம என்ன போதிக்கிறோமோ